இந்த சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடு கிடைக்கும் போது அதை பற்றின நன்மையும் பூரணமான ஒரு வெளிப்பாடு வரும் பொழுது தான் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ பொல்லாங்காய் செய்கிறவர்கள் சத்தியத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. சத்தியத்தின்படி செய்கிறவன், இந்த வார்த்தையின்படி வாழுகிறவன் தேவனுக்குள்ளாய் தன் கிரியைகள் செய்யப்படுகிறது என்று அந்த ஒளியினிடத்திலே வருகிறான் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த சத்தியம் ரெண்டாவது ஒரு வெளிச்சத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கறதா இருக்கிறது. அடுத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, பொல்லாங்கு செய்யாமல் நீதியை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது அந்த சத்தியம். நன்மை செய்யணும், நீதி நியாயமாக வாழணும். நிறைய பேர் லோத்தை சொல்லுவாங்க, எல்லாரும் 10ஓட 11 நானும் போயிட்டு போகிறேனே, எல்லாரும் போகிற வழியிலேயே நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா, இந்த சத்தியத்திற்குள் கட்டுப்பட்டு அதுக்குள்ளே வாழும்போது அது நிமித்தமாய் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சமாதானம், ஆரோக்கியம் எல்லாமே இதை தொடர்புடையதாய் வருகிறது. ஸோ 8வது அதிகாரம் 32 நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்குது, சத்தியத்தை அறிவீர்கள். யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பாருங்க, அது ஒரு விடுதலை கொண்டு வருது. அறிவீர்கள், அந்த சத்தியம், பூரண சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற பொழுது அது முதலாவது உங்களுக்குள்ள ஒரு விடுதலையை கொண்டு வருகிறது. எதுல இருந்தெல்லாம் விடுதலை கொண்டு வருதா, அந்த இருளான காரியங்கள், ஒளியின் இடத்துல வரக்கூடாதபடிக்கு இருக்கிற இருள், பயம், பொல்லாங்கான கிரியைகள், அப்படிப்பட்ட காரியங்கள், தீமையான எண்ணங்கள், இப்படி பலவிதமானப்பட்ட அடிமைத்தனங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், இவை எல்லாவற்றிலிருந்தும் இந்த ஒளி, இந்த சத்தியம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை தைரியமாய் ஒளியின் இடத்துல வரவழைக்க இது உதவி செய்கிறதா இருக்கிறது. இப்பேற்பட்ட சத்தியம், இந்த பூரண சத்தியத்தை நான் இந்த ஆண்டிலே உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். முதலாவது சௌக்கியம் வர பண்ணி, ஆரோக்கியத்தை கொடுத்து, காயங்களை ஆற்றி, பூரண சமாதானத்தை தந்தரளி, சத்தியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன்றார். அதுக்கு நம்ம தகுதியுடையவர்களாக இல்லைனாலும் நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை தகுதிப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய வார்த்தையே சத்தியம் என்று எழுதியிருக்கிறது.